அவங்க மேடையில பேசுற அரசியலும் கீழே பேசுறதுக்கும் முரண் கூர்மை புத்தி கூர்மையான அரசியல் நமக்கு தேவைப்படுது. அது நம்ம அத்தாட்ட இருந்து கத்துக்கிறோம். பழனிவா பார்த்தா கீழே செய்ய விடாம அவரை சுற்றி ஒரு சூழ்ச்சி இருக்கு. அதனாலதான் இப்போ ஏற்கனவே எனக்கும் ஒருத்தருக்கு முரணாச்சு பார்த்தீங்கன்னா அவங்களும் வெளியில போறாங்க. ஃபார் த பீப்புள், டு த பீப்புள், பை த பீப்புள், இந்த மாதிரி லாஸ்லாம் எதுக்கு வருதுன்றத உணர்த்துறதுக்கும் ஒரு அரசியல் கட்சி இல்லை. நான் போய் பார்த்துட்டேன், அங்கே அது நடக்கலை, அதனால நான் வந்துட்டேன். அவரை பற்றி பேசுறது திருப்பி எதுக்கு அதை அப்படியே விட்டுருங்க. நாம் தமிழர்ன்றதை விட்டு ஐயா கலைஞர் பேசுறது தமிழ் தேசிய அரசியல தான் உள்ள பேசுறாரு. திராவிடத்துக்குள்ள பேசுற அரசியல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தெலுங்கருக்கான அரசியல்லாம் பேச சொல்றதுதான். நீங்க என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி அவர் வந்ததும் தான் வந்து தமிழ் தேசியத்தை வெளிச்சத்துக்கு அவர் பிரபாகரன் அப்ப பல நெடுமாறன் எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் யாரு நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா, ஓட்டு அரசியலை தாண்டி மக்களுக்கு அரசியல்னா என்னன்னு புரியுதான். நான் என்ன சொல்றேன்னா, ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும், இல்லாட்டி ஜாகிமான சேரன் அவராக அவங்ககிட்ட சண்டை போட்டு பார்த்துருக்காங்க. இருந்தாலும் பழனி பாபான்ற மாபெரும் முற்பற்ற அரசியல்வாதியோட விதையோட கற்றுக்கிட்டாங்க. ஒரு இருட்டு அறையில் ஒரு தீக்குச்சி போகணும் அது வருது. அதை பற்றி நம்ம கவலைப்படாது. அரசியலை முதல் ஒரு பாருங்க, செந்தில் மலர் அண்ணனை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும்னா, அண்ணன் செந்தில் மலர் அண்ணன் ஈரோடு இடைத்தேர்தலில் சிம்மனோட நான் அவரை பார்த்துருக்கேன். அவரோட உரையாடி நாங்கள் எங்கள் அறிக்கையில் கட்டணம் கொடுத்தோம். 2 மாபெரும் தேசிய தலைவர்கள் இல்லை என்று கூறி ஜாதியை எடுத்து சொல்ற இடத்துல தானே நீங்க இருக்கீங்க. எதிர்த்து நீங்க பண்ண வேண்டிய வேலையெல்லாம் எங்கள்கிட்ட ஏன் பண்ணலன்னு கேட்டா நாங்க என்ன செய்ய, அப்ப எங்களை ஓட்டு போட்டாங்க உட்கார வைங்க நாங்க பண்றோம். தாண்டி வந்து அவர்களை தாங்கி துடிக்கிற அண்ணன் சொல் திருமாவளவன் அவர்கள் பேசுங்க, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் பேசுங்க. இதையெல்லாம் பேசிட்டு அந்த மேடை முடிந்திருந்தால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க எங்க அப்பாவோட அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா நடக்குது. அண்ணன் விசிகா வந்து திமுக பக்கம் போக போறாங்க, தாவேகா பக்கம் போறாங்க, விமர்சனம் தான் நடக்குது. சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சியின் நிறுவனர் தாரிக் அவர்களோடு இன்னைக்கு நான் பேசுறேன். தமிழர்கள் குறித்தான உங்களுடைய கட்சி பைலா படிச்சதுல இருந்து தமிழர்கள் மீதும் தமிழ் மீதும் அளவுக்கு அதிகமான அக்கறையோடு வெளியிட்டிருக்கிற பதாகையை நான் வாசித்தேன். தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தேவை என்ன? ஏன்னா இங்க தமிழ் தேசியம் பேசுகிற நிறைய அமைப்புகள் இருக்கு. இந்த சூழலில் தாரிக் அவர்கள் தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சியை ஏன் ஆரம்பித்தார்? அதற்கான நோக்கம் என்ன? தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சி ஏன் ஆரம்பித்தோன்னு நீங்க கேட்கணும்னா, நான் ஏற்கனவே பயணிச்ச கட்சியை பத்தி நான் சொல்லணும். அப்படி சொல்லும் போதுதான் இதோட காரணம் வந்து முழுசா வந்து முடிவடையும். நான் வந்து நாம் தமிழர்ல வந்து பயணிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் பயணிச்சேன்னா, எங்க அத்தா பழனி பாபாவோட கொள்கையை வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு திராவிட அரசியல், ஒரு தமிழ் தேசிய அரசியலை தாண்டி ஒருத்தர் பேசினார்னா அவர் செந்தமிழன் சீமானன் என்ன பேசினாரு. அப்போ அவரோட பேச்சால் ஈர்க்கப்பட்டு நம்ம வந்து அந்த இடத்துல போய் நம்ம ஒன்றா சேர்ந்து பணியாற்றுவோம் அப்படின்ற இதில் போனால் அவர் மேடையில் பேசுகிற அரசியலை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டோம். ஏன்னா அவர் மேடையில் பேசுகிற எல்லா அரசியலுமே உணர்வுபூர்வமாக இருக்கும், எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு மேடையில் பார்த்து சரி அவரோட கிட்டக்க நெருங்கி பயணிப்போம் அப்படின்னு சேர்ந்து பயணிக்க சொன்னாங்க. பயணிக்கும் போது ஒரு சில காலகட்டங்கள், ஒரு சூழ்நிலைகள்ல வந்து அவங்க மேடையில பேசுற அரசியலும் கீழே பேசுறதுக்கும் கொஞ்சம் முரண் இருந்துச்சு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு கட்சியில போய் பயணிக்கிறோம். அவரோட கொள்கைகளை பிடிச்சி மட்டும்தான் நம்ம பயணிப்போம்ன்ற அந்த கட்டாயத்துல போய் பயணிக்கிறோம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல சரிடா தம்பி அப்படி 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 ஒரு மாதிரி பாலிஷா நகட்டி விடுறாரு. ஸோ அப்போ நான் என்ன நினைக்கிறேன், அந்த கட்சியில் அவருக்கு கீழே இருக்கிற பொறுப்பாளர் தான் வந்து இப்படி அண்ணனை வந்து தப்பாக வந்து இது பண்ணுறாரு. ஏன்னா ஒரு இன்டர்மீடியேட்டு தான் நம்ம நேரடியாக சில விஷயத்த சொல்லாத கூட ஒரு இன்டர்மீடியேட்டை சொல்லணும் அப்படின்னு நினைக்கும்போது அவர் இன்டர்மீடியேட்டு தான் அவரை தப்பாக இயக்குறாங்கன்னு நினச்சி நான் அவர் மேலே கோவப்பட்டு இல்லை நான் இது மாதிரிலாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது எனக்கும் அவருக்கும் ஒரு மோதல் நடக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, கட்சி விட்டு வெளியில் அனுப்பிச்சு விட்டுறாங்க, நீக்குதல் கடிதம் போட்டுறாங்க, என்னை போட்டுறாங்க. அவர் நீக்குதல் கடிதம் போட்டு அவர் பேர் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அது என்னுடைய அரசியல் கோட்பாடு இல்லை. எதுக்கு தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு நீங்க கேட்கும் போது இந்த ஃப்ளோ இருந்தாதான் உங்களுக்கு அது அவசியம் இல்லை. அவர் பேரை நீங்க சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அதை சொல்லி நான் மித்த அரசியல்வாதி மாதிரி கொச்சையான அரசியலை பண்றதுக்கு நான் விரும்பல. அப்புறம் அவரே வந்து கட்சியில இருந்து நீக்கி விடப்படுறாரு. என்னை யார் வந்து நீக்கிறதுக்கு காரணமாக இருக்காங்களோ அவரே பின்னாடி நீக்கப்படுறாரு. அதுல அவங்க பல காரணம் சொல்றாங்க.
அந்த காரணத்துலயும் எனக்கு, ஏன்னா நம்ம பார்க்காம எதையுமே சொல்ல முடியாது. அதுலயும் எனக்கு உடன்பாடு பெருசா இல்ல அதுலயும். அப்ப நம்ம சரி, அ நம்ம திருப்பி வந்து அந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட வந்து அப்ரோச் பண்றாரு. இன் பிட்வீன் கேப்ல நான் என்ன பண்றேன்னா, சரி நம்மள புடிக்கலன்னு தூக்கி விட்ட இடத்துல நம்ம எதுக்கு திருப்பி போகணும்? நம்ம ஒண்ணும் தேவையில்லன்னு சொல்லிட்டு, தமிழ் தேசிய இஸ்லாமிய பேரியக்கம்னு ஒரு இயக்கத்த ஆரம்பிச்சேன். தமிழ் தேசிய இஸ்லாமிய இஸ்லாமிய பேரியக்கம். பேரியக்கம் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சேன். அந்த இயக்கம் ஆரம்பிச்சு அத ரெஜிஸ்டர் பண்ற ப்ராசஸ்ல போய் பசங்கள்லாம் சொல்லிட்டு, சரிப்பா நம்ம வந்து அத்தா பழனி பாபாவோட கோட்பாட எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, அவரோட ஜிஹாத் அமைப்பு தடைப்பட்டிருக்கு. ம். சரி நம்ம வந்து அன்னைக்கு அவர் எடுத்ததுல வந்து ஒரு முரட்டுத்தனமான அரசியல். இன்னைக்கு வந்து அதை முரட்டுத்தனத்தையும் தாண்டி கூர்மை, புத்தி கூர்மையான அரசியலே நம்மளுக்கு தேவைப்படுது. அது நம்ம அத்தாட்ட இருந்து கத்துக்குறோம். பழனி பாபா அத்தாட்ட இருந்து கத்துக்குறோம்னு சொல்லி, அந்த மாரி ஒரு அரசியல் ஸ்டாண்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இயக்கத்த ஆரம்பிக்கிறேன். ம். இது வந்து நம்ம அந்த கொள்கை பரப்பு செயலாளருக்கு எல்லாமே தெரியுது ம். ஓப்பனா. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்க ஏதுன்னுலாம் நம்மளுக்கு தெரியல. திருப்பி நம்மள வந்து அப்ரோச் பண்ணிடுறாங்க. அப்ரோச் பண்ணிட்டு, "தம்பி நீ ஒரு மன்னிப்பு கடிதம் மட்டும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எழுதி குடுத்துரு. ம். நம்ம திருப்பி அண்ணன் உங்கள கூப்பிடுறாரு. கண்டிப்பா நீங்க சேர்ந்தாகணும்." அப்ப இருந்த மூத்த தலைவர்கள் எல்லா பேருமே சேர்ந்து சொல்லும்போது, சரி நம்ம இவ்ளோ பேர் சொல்லும்போது, நம்ம அவ்ளோ பெரிய ஆள் நம்மள கூப்பிடும்போது நம்ம போகாம இருக்கக்கூடாது. அது ரொம்ப தவறுதல் ஆயிடும். நம்ம சரிங்கண்ணே, நீங்க வாங்கண்ணே, நம்ம சேர்ந்து பயணிப்போம்னு சொல்லி, திருப்பி என்னைய அந்த கட்சியில சேர்க்குறாங்க. நாம் தமிழர்ல. நாம் தமிழர்ல சேர்க்குறாங்க. திருப்பி சேர்ந்து பயணிக்கிறேன். இந்த இந்த சேர்ந்து பயணிக்கிற கட்டத்துல இருக்கும்போதெல்லாம் என்னுடைய துணைவியார் ஷாஹின் பாத்திமா அந்த கட்சியில தான் இருக்காங்க. ஓ! அவங்கள வந்து வெளியில நீக்கம் பண்ணல. அவங்க கட்சியில இருக்கிறாங்க. கட்சியில இருக்காங்க. அதனால நான் என்ன நினைச்சேன், சரி அ ஏதோ ஒரு புரிதல் இல்லாம கூட அவங்க செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு, அப்புறமேலு இந்த இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அண்ணனுக்கும் எனக்கும் உண்டான நெருக்கம் வந்து கொஞ்சம் கிட்டக்க போறோம். கிட்டக்க போம்போது தான் சில விஷயங்கள் நான் கவனிக்கிறேன். ரொம்ப உத்து பார்த்து கூர்மையா கவனிக்கும்போது, அண்ணன் வந்து மேடையில பேசுற அரசியலே கீழ செய்யல. ம். கீழ செய்ய விடாம அவர சுத்தி ஒரு சூழ்ச்சி இருக்கு. அதனால தான் இப்ப ஏற்கனவே எனக்கும் ஒருத்தருக்கும் முரணாச்சு பார்த்தீங்களா, அவங்களும் வெளியில போறாரு. சரி. இப்ப மறுபடியும் நான் என்ன பண்றேன்னா, இல்ல இது வந்து சரியா வராது நம்மளுக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு, நான் நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருந்தாலும் கூட ஒரு பழனி பாபா மாணவனா நான் இருக்கும்போது, தப்புனா தப்புன்னு தான் சொல்ல முடியும். அது அண்ணன் சீமானா இருந்தாருன்னா, யாரா இருந்தாலும் தப்புனா தப்பு தான். வேற அந்த இதுல மாற்று கருத்துக்கெல்லாம் நான் போறதுக்குலாம் விரும்பல. ஏன்னா நம்ம வந்து பிறக்கும்போதே இறப்பை நோக்கி தான் நகர்றோம். அதனால நம்ம இறக்க போறது தெரிஞ்சு தான் இங்க பிறந்திருக்கோம். என்னைக்குன்றது தான் இங்க சஸ்பென்ஸ். அதனால நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன அடையாளத்த விட்டுட்டு போறோம்ன்றதுல தான் இங்க பல பேர் வந்து புரிதல் இல்லாம அவங்கவங்க அந்த சுய லாபத்துக்காக பயணிச்சு அரசியல்ன்ற ஒரு புனிதமான விஷயத்த சாக்கடைன்னு பேச வச்சுட்டாங்க. ம். ஓ! இப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்களே ஒரு முடிவு எடுத்துடுறோம். சரி இனிமேல் வந்து நம்ம பயணிக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துடுறோம். அண்ணனோட ரொம்ப அன்பா இருக்கோம். என் பிள்ளைகள பார்க்குறாங்க. ரொம்ப அன்பா தான் இருக்கோம். அதுல ஒண்ணும் மாற்று கருத்துலாம் இல்ல. அண்ணன் சீமான் அண்ணன் மேல தனிப்பட்ட விரோத கருத்துகள் அப்படின்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. அவருடைய செயல்பாடு எனக்கு பிடிக்கல. ம். இதுக்கு மேல ஏற்கனவே அங்க இருக்கிற நான் வந்து நாம் தமிழர் கட்சியை சரி பண்றதுக்கு வந்த ஒரு கேடர் கிடையாது. நான் நீங்க பேசுற கொள்கை அரசியல பிடித்து அந்த புரிந்து கொள்கை கொண்டு உள்ள போறீங்க கட்சிக்குள்ள. அந்த கொள்கைக்கு உங்களுக்கு துணையா நிக்க தான் வந்தேன். அது அங்க இல்லன்ற போது நான் உங்கள பத்தி பேசியோ, விமர்சிச்சோ, ம். அதுல எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் தேடிய அரசியல் என்னவோ அத நோக்கி தான் நான் போணும். அதுதான் நான் நோக்கி போயிட்டு இருந்தேன். சரி அப்புறம் நம்மளே முடிவெடுத்தோம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, சில பேர்கள் தான். நான் வந்து என்னமோ ஒரு பெரிய பட்டாளத்த கூட்டிட்டு வந்தேன். இப்ப ஐயா வைகோ கட்சி ஆரம்பிக்கும்போது கூட திமுகவே பாதி வந்துருச்சு. இல்ல அப்படிலாம் நான் செய்யல. என்னுடைய கருத்தியலா புரிஞ்சுக்கிறவங்க யாரு இருக்காங்கன்னு கேட்டேன். அவங்கள வச்சு நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சேன். நான் கட்சி ஆரம்பிக்கும்போது என்னைய சுத்தி உள்ள ஒரு 40லேருந்து 50 பசங்கள்ட்ட சொன்னது என்னன்னா, "தம்பி நான் கட்சி ஆரம்பிக்கிறேன். நீங்க என்னைய பொதுச் செயலாளரா இந்த கட்சியில பயணிக்க சொல்றீங்க. நான் வந்து என்னுடைய வாழ்நாள் இறப்பு வரைக்கும் ம். எந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டோ, எம்பி கேண்டிடேட்டோ, நீங்க சொல்ற எந்த கேண்டிடேட் எந்த எலக்ஷன்லயுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். சரி. இப்படி சொல்லி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இங்க ஒரு தலைவர் இல்ல. இப்படி எல்லா தலைவர் மாரி எக்ஸ்ட்ரா லக்கேஜா கட்சி ஆரம்பிக்காம, இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு நான் இந்த பொறுப்பையும் ஏத்துக்கிறேன். உங்க முன்னாடி இதையும் நான் சொல்றேன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சுட்டோம். ம். கட்சி ஆரம்பிச்சு அதோட பணிகள் போயிட்டு இருக்கு. பொறுப்புகள் போட்டுக்கிட்டு இருக்கோம். பொறுப்புகள் போட்டுக்கிட்டு இருக்கும்போது, சரின்னு சொல்லி அப்படியே ஃபர்ஸ்ட் நிகழ்வா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்றோம். அ நகரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நிகழ்வு நாங்க எங்க போனோம்னா, ஐயா அழகுமுத்துக்கோன் அவர்களுக்கு மாலை போட போனோம். ஏன்னா, நாங்க கட்சி ஆரம்பிச்சதுல அதான் ஃபர்ஸ்ட் நிகழ்வா வந்துச்சு. சரி. வீரன் அழகுமுத்துக்கோன். ஆமா. ஐயாவுக்கு போய் மாலை போடுறோம். மாலை போட்டுட்டு வர்றோம். அங்கேயும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சுச்சு. நெறைய மக்கள் வந்தாங்க.
பல பேர் வந்து அண்ணன் நீங்க அவரை பத்தி இப்படி நான் தம்பி இங்க பாரு என்னுடைய நோக்கம் அவர் வந்து சரியில்லைன்னா நான் கட்சிக்குள்ள இருந்துட்டே அவர் சரியில்லைன்னு சொல்லியிருப்பேன். இல்லாட்டி அவரை திருத்தணும்ன்றது என்னுடைய வேலை இல்லை. என் வேலை வேற. நான் ஆரம்பித்த பயணம் வேற, நான் போகின்ற பயணம் வேற. அதனால நீங்க அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் பேசுங்க. அங்க ஒண்ணு பேசுவான், இங்க ஒண்ணு பேசுவான். நான் ஒற்றுமையை நோக்கி போறேன். நீ ஒற்றுமை இல்லாம சம்மந்தம் இல்லாம ஒரு ட்ராக்ல நீ இழுத்து விடாதீங்க. அது எனக்கு பயனுள்ளது இல்ல. அத பத்தி பேசுறதுக்கு நேரமும் இல்ல. ஏன்னா பணிகள் அவ்வளோ இருக்கு நம்மளுக்கு. வெளியில வந்து பார்த்தா தான் தெரியுது. எவ்வளோ பெரிய பணிச்சுமை இது அரசியல்ன்றது வெளிய வந்து பார்த்தா தான் எங்களுக்கு தெரியுது. அழகுமுத்துக்கோன் முடிக்கிறோம். முடிச்சுட்டு நாங்க வந்து ஒரு ஃப்ரேம் பண்றோம். கட்சியோட புத்தகம், கட்சியோட பைலா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஒவ்வொரு பெருங்கொண்ட தலைவர்கள் அந்தந்த சமுதாய ரீதியான தலைவர்களா இருக்கட்டும், கட்சி தலைவர்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் போய் தனிப்பட்ட முறையில பார்க்குறோம். பார்த்து என்ன பண்றோம்னா, நம்மளுடைய கட்சியோட பைலா, நம்மளுடைய புத்தகங்கள கொடுக்குறீங்க. இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்ல. ஒரு 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 கட்சி தலைவரோ, இல்ல ஒரு பொதுச் செயலாளரோ, இல்லாட்டி அந்த கட்சியில இருந்து யாரையாச்சும் ஒருத்தவங்க புடிச்சவங்கள போய் பார்க்க போறாங்கன்னா, அவங்களுக்கு யார பிடிக்கும்? இப்ப ஐயா பாபா சாஹிப் அம்பேத்கர பிடிக்கும்னா, அவங்க புக்க வாங்கிட்டு போறது. இப்ப ஐயா தேவரையா பிடிக்கும்னா, தேவரையா புக்க வாங்கிட்டு போய் அவங்கள்ட்ட குடுக்குறது. இப்படிதான் போய் பார்த்துருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அரசியல் புரிதல் வேணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும்? எங்களுடைய கொள்கை இது, எங்களுடைய பைலா இது, எங்களுடைய சட்டதிட்டங்கள் இது. இப்படிதான் நாங்க எங்க கட்சி இயங்கும். அப்படின்றத தான் கொண்டு போய் அவங்கள்ட்ட குடுக்கணும். மக்களுக்கு பைலானாலே என்னன்னு தெரியாது. பைலான்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? 4 வார்த்தை பைலான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்ல பைலான்றது. பைலான்றது ஒரு அரசியல் சாசன புத்தகம் அது. அதை படிக்காம இங்க யாரும் அரசியல் முழுமை அடைய முடியாதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதனாலதான் எங்களுக்கு கீழே கூட எழுதுறோம். அறம் விரும்பு அரசியல் பழகுன்னு எழுதுறோம். ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான வார்த்தை அந்த 2வது வார்த்தை அரசியல் பழகுன்றது. பழகு. பழகவே இல்லையே. யார் பழகிருக்கோம்? நாங்களே பழகல. இப்ப பழகிக்கிட்டு தான் இருப்போம். அதுதான் உண்மை. ஏன்னா இத பழகுனவங்க பூரா வந்து இத வச்சு காசு பார்த்திருக்காங்க. இத வச்சு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சிருக்காங்களே தவிர, மக்களுக்கு எப்படி இந்த சட்டத்திட்டம் பிரயோஜனப்படும்னு எடுத்து சொல்லிக் கொடுக்கறதுக்கோ, இல்லாட்டி இந்த அரசியல் எதுக்காக ஃபார் த பீப்பிள், டூ த பீப்பிள், பை த பீப்பிள் இந்த மாதிரி லாஸ்லாம் எதுக்கு வருதுன்றத உணர்த்துறதுக்கும் ஒரு அரசியல் கட்சி இல்ல. நாங்க தேடி பார்த்துட்டோம். அதனாலதான் இந்த தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சின்னு ஆரம்பிச்சோம். கட்சியிலே எந்தவித பிரிவு நீதி இருக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான போராடுற கட்சியா இருக்கணும் தான் கட்சியுடைய பேர்ல கூட மண் உரிமைன்னு வச்சோம். அப்புறம் சில பேர் கேட்பாங்க எந்த மண்ணுக்கு போராடுறீங்கன்னு ஏத்தாளமா கேட்டாலும் கேட்பாங்க. இப்ப நான் அந்த கேள்விதான் உங்ககிட்டயே கேட்கணும். அதாவது என்னன்னா, தமிழர் விடுதலை, தமிழர் நலன் என்பது ஈழ போராட்டம் மட்டும்தானா? இல்லைங்க, அது ஈழ போராட்டத்துல வந்து அது வேற சாப்டர். நம்ம பாருங்க, நம்ம இங்க வந்து இலங்கையில இருந்து அரசியல் பண்ணல, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அரசியல் பண்றோம். நாம் தமிழர் முதல்ல குரல் கொடுத்தது வந்து இலங்கை தமிழர் பிரச்சனையை குரல் கொடுத்து, இப்ப அது சம்பந்தமான பேச்சு எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சுப்ப. இல்லண்ணே, நான் தான் சொல்லிட்டேன்லண்ணே, நான் உங்கள்ட்ட முதவே சொல்லிட்டேன், ஓப்பனா சொல்லிட்டேன். நான் போய் பார்த்துட்டேன், அங்க அது நடக்கல, அதனால நான் வந்துட்டேன். அவரை பத்தி பேசுறது வேஸ்ட்ன்ட்டேன். நீங்க திருப்பி எதுக்கு அதை பத்தி? அதை அப்படியே விட்டுருங்க. நாம் தமிழர்ன்றதே விட்டுருவோம். அது வேண்டாம்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம். இனி அவரை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இப்ப தமிழர் நலன் குறித்து நம்ம பேசும்போது, திராவிட கழகம் வந்து தமிழர்கள் குறித்து வரலாறு குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தது. நான் திரும்பவும் இந்த இடத்துக்கு தான் வர வேண்டிய சூழல் இருக்கு. இந்த கேள்வியோட நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிடலாம். நாம் தமிழர் வந்ததற்கு பிறகு தமிழ் தேசிய அரசியல்ல தமிழர் விடுதலை குறித்து, தமிழர் விடுதலை வரலாறுகள் குறித்தோ, தமிழர் பெருமிதங்கள் குறித்தோ அவங்க அவங்க அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு உங்களுடைய பார்வையில? இல்லைண்ணே, திராவிடம் அரசியல்ன்றது நம்ம அப்படி சொல்ல முடியாது. திராவிடம் அரசியல்ல அதிகமா வந்து ஐயா கலைஞர் பேசுறது தமிழ் தேசிய அரசியல தான் உள்ள பேசுறாரு. திராவிடத்துக்குள்ள பேசுற அரசியல் பாத்தீங்கன்னா, அவர் வந்து தெலுங்கருக்கான அரசியல் எல்லாம் பேசல. அவர் வந்து என் மூச்சு தமிழ், என் இது தமிழ் அப்படின்னு சொல்றாரு. மூச்சு வாழ்க்கை. அத வந்து சில பேர் வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீங்க தமிழரா? நான் அந்த விமர்சனத்துக்கு எல்லாம் வரல. ஆனா அவருமே மறைமுகமா ஒரு திராவிடர் கூட தமிழருக்கு தான் போராடி இருக்காரு. அதுதான கான்செப்ட். அதுதான். ஏன்னா அவர் வந்து தெலுங்கரை வந்து தூக்கி பிடிச்ச மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல. தமிழ் என் மூச்சு, தமிழ் என் மொழி, தமிழ்ல தான் நான் எழுதுவேன் அப்படின்னு தான் அவர் ஃப்ளோல வந்தாரு. இது வேற ஏதாச்சும் அரசியல் பண்ணணும்ல இதை வச்சு. அதாச்சும் இருக்கின்ற இன்னைக்கு வந்து அவரு திமுக அரசியல் வந்து நல்லது பண்ணுதுன்னா அது கிடையாது. ஏன்னா பல மக்கள் தவிக்கிறாங்க, பல போராட்டங்கள் வெடிக்குது. ஆனா அதுக்குன்னு வந்து அவங்க கெட்டது மட்டும்தான் பண்றாங்கன்னு நம்மளால சொல்லிட முடியாது. நாங்க வந்து இதுக்கு மூல காரணம் யாருன்றதை தேடுவோமே தவிர தனி மனித தாக்குதல்ன்றது இங்க தேவைப்படாது. இப்ப நீங்க சொல்ற தமிழ் தேசிய அரசியல், திராவிட அரசியல் ரெண்டையும் வந்து நீங்க
எப்படி பார்க்கலாம்னா, ம். இப்ப நீங்க சொல்றதுதான். நீங்க என்ன சொல்றீங்க, இந்த மாரி அவர் வந்ததும் தான் வந்து தமிழ் தேசியத்தை வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அவர் பிரபாகரன். அப்ப பல நெடுமாறன் அண்ணன்லாம் இருக்காரு. அவர்லாம் யாரு? ம். ம். இன்னைக்கு ஊடக வெளிச்சம் குடுக்குறாரு அவரு. அன்னைக்கு எங்க அண்ணன் ஊடக வெளிச்சத்த விரும்பல. வேற வழியே இல்ல. நாங்கலாம் வந்து தமிழ் தேசியத்த வந்து உண்மையான தமிழ் தேசியவாதி யாரு, போலி தமிழ் தேசியவாதின்னு சுட்டி காமிக்கணும்னா, நாங்களும் ஊடகத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து பேசணும்ன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். ஐயா பல நெடுமாறன் அவர்கள் இருக்கும்போது அந்த மாரிலாம் இல்லைல்ல. பல நெடுமாறன் அண்ணனுக்கு மேல சீமான் அண்ணன் வந்து தமிழ தூக்கி பிடிச்சிட்டாரா? ம். இன்னைக்கு உண்மைகள் மறைக்கப்படும்னா, அது வந்து நீங்களும் ஒரு ஆள் அவ்வளவுதான். அது பண்ணதுல. இப்ப தமிழ் தேசியம், தமிழர் நலன், தமிழர் அரசியலை முன்னெடுக்க வேண்டிய தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சி. நீங்கள் வந்து உங்கள சொல்லல. உங்கள மாரி தமிழர் நலன் குறித்து பேசுகிற அமைப்புகள் எல்லாருமே, சின்ன சின்ன சாதி அமைப்புகளையும், அந்த சாதி அமைப்பு தலைவர்களையுமே அருகில் வைத்துக்கிற ஒரு போக்கு இருக்கு. ம். இப்போ விடுதலை போராட்ட வீரர்களா எடுத்துக்கிட்டா, மருதுபாண்டியரோ, பூலித்தேவனோ, தீரன் சின்னமலையோ, ம். வேலுநாச்சியாரோ, கோபால நாயக்கரோ, திப்பு சுல்தானோ அப்படி வச்சுக்கலாம். இவங்க தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் இந்த இந்த இடங்களுக்கு மாலை போட போகும்போது அந்த சாதி கட்சி தலைவர்களோட சேர்ந்து பயணிப்பது. இப்ப சாதிய முரணை இங்க கலைந்தால்தான் தமிழர் ஒற்றுமை மேலோங்கும்ன்றது உங்க கட்சியோட பைலா. ம். ஆனா சாதி தலைவர்களோடயே பயணிக்க வேண்டிய சூழல் இருக்கே. இது என்ன அசூயையான ஒரு விஷயம் ஆனா இல்லையா? இது எப்படின்னானே, நம்ம வந்து 2000 ஆண்டுகளாக கட்டி இழுக்கப்பட்டது ஜாதின்றது. நான் ஒருத்தர் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சதுனால இது நடக்காது. நான் சொல்றேன் பாத்தீங்களாண்ணே, ஓட்டு அரசியலை தாண்டி மக்களுக்கு அரசியல்னா என்னன்னு புரிய வைக்கணும். அப்ப அரசியல்னா என்னன்னு புரியும்போது தான் ஜாதின்னா என்னன்னு தெரியும். மதம்னா என்னன்னு தெரியும். மொழின்னா என்னன்னு தெரியும். இந்த இயற்கையை தாண்டி இது எதுவுமே ஒண்ணும் கிடையாதுன்றது அப்பதான் தெரியும் அவங்களுக்கு. அத அத கிளாரிட்டி குடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறதுனால தான் இந்த கட்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். நீங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும்னானே, நம்ம ஏன் ஜாதிய தலைவர்களோட பயணிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இங்க பிரச்சனை எதனால உருவாக்கப்படுது? ஜாதிய தலைவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா, சாதியம் தான் காரணமா இருக்கு. சாதியம் தான் காரணமா இருக்குன்னு நீங்க 100% சொல்றீங்க. ம். சரி, அப்புறம் எப்படி ஒரு திமுகல தேவரும், தேவேந்திரரும் சேர்ந்து ஒண்ணா பயணிக்கிறாங்க? அங்க ஜாதியம் இல்லையா? அது என்ன கணக்கு? எத்தன நாளைக்கு மக்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பீங்க இப்படி? ம். ஒரு திமுகக்குள்ள ஒரு தேவருக்கும், இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளருக்கும் பிரச்சனை வருதுல்ல? ம். தேவர் வந்து சொல்றாங்கல்ல. இப்ப சமீபத்துல கூட ஆப்பநாட்டு மறவர் சங்கத்துல ஒருத்தர் வந்து ஒரு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அதுவுமே தவறுதான். செந்தில் மல்லர் அண்ணன் பண்ணதும் தவறுதான். ம். ஆனா அருமையா ஒரு பையன் ஆப்பநாடு மறவர் சங்கத்துல அந்த காணொளி கூட போடுறேன் பாருங்க. ம். போயி அண்ணன் செந்தில் மல்லருக்கு இந்த புத்தகத்தை குடுங்க. ஐயா மூக்கையா தேவர் புத்தகத்தை குடுங்க. சுபாஷ் சந்திர போஸ் புத்தகத்தை குடுங்க. அவரும் நம்ம கூட சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்றாரு. ம். அதே மேடையில. ம். இவர் எந்த மேடையில ஒரு மாரி வல்கரா பேசுறாரோ, அதே மேடையில அந்த தம்பி. அப்ப பாத்தீங்களா? இளைஞர்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு அரசியல். ரொம்ப தெளிவான புரிதல். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு புரியல அரசியல். அதுக்கு இதுதான் சான்று. அது அருமையா பேசியிருக்காரு அந்த தம்பி. அப்ப ம். கான்செப்ட்க்கு வரேன். நீங்க கேட்கிற மாரி ஏன் பயணிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லும்போது, அப்போ ஒரு முடிவெடு. நீ சொல்றீங்கல்ல, திமுக வந்து ஒரு சட்ட ஒழுங்கை சந்திப்போம் அப்படின்னு ஆப்பநாட்டு மறவர் சங்கத்துல ஒருத்தர் பேசுறாருல. அப்ப நீங்க போய் உங்க சாதிக்காரவங்கள எல்லாம் திமுகல இருந்து வெளியில வர சொல்லுங்க. சொல்லிருங்க. என்னங்க அங்க போகும்போது உங்க ஜாதிய மறந்துடுறீங்க. பொதுத்தளமா வரும்போது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க பொதுத்தளத்துல சண்டை போடணும்னு தான் நீங்க அங்க இருக்கிறவங்களோட அஜெண்டாவே. அது நான் திமுகன்னு குறிப்பிட்டு சொல்லல. பொதுவா அரசியலோட இல்ல. அஜெண்டாவே அதுதான். நான் என்ன சொல்றேன்னா, ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவராவரா இருக்கட்டும், இல்லாட்டி தியாகி இமானுவேல் சேகரன் அவரா இருக்கட்டும், அவங்க 2 பேரும் சண்டை போட்டு பார்த்திருக்கீங்களா? ம். ம். அவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்களா? ம். ஏன் இப்படி வந்து பண்றீங்க? நீங்க அதெல்லாம் தாண்டிருச்சு. 60 வருஷ சண்டைய தாண்டி இன்னைக்கு எல்லாம் ஒற்றுமைக்கு வந்துட்டாங்க. பல தலைவர்கள் வந்து அவர் தப்பா பேசுனது, அவர் இவர தப்பா பேசுனவர்லாம் ஒற்றுமைக்கு வந்துட்டாங்க. நீங்க அப்பப்போ வந்து கொளுத்தி போடுற மாரி எதையாச்சும் ஒண்ணு போட்டுக்கிட்டு, இந்த இந்த அரசியல்லாம் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு நாங்க தான் வந்து பதில் சொல்லணும்னு இல்ல. எங்கேயோ இருக்கிற உங்களுக்குள்ள இருக்க ஒரு பையனே பதில் சொல்றானே. ம். அவருக்கு போய் இந்த புத்தகத்த குடுங்க. அவர நீங்க ஒண்ணும் தாக்குதல்லாம் பண்ண வேணாம். அவருக்கு இந்த புத்தகத்த குடுங்க. அத படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அவரே எங்க கிட்ட வந்து நின்னுக்குருவாரு. ஏன்னா நாங்க வந்து பயணிச்சது பூராமே வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களோட தானங்க நாங்க பயணிச்சிருக்கோம். அன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் அவர்கள்னு பெருமிதமா தானே சொல்றாரு. ம். ம். அப்ப இங்க ஜாதிய மோதல்ன்றது அரசியல் சூழ்ச்சிக்காக ஏற்படுத்துறது. அரசியல் வன்மத்துக்காக ஏற்படுத்துறது. இங்க மக்கள்ட்டலாம் ஜாதிய மோதல் இல்ல. நீங்க போம்போது ஒரு புழக்கத்துல இருக்கிற இன்னைக்கு ஒரு ரூ. 500 தாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம். அந்த புழக்கத்துல இப்ப அண்ணன் நீங்க வந்து ஒரு சமூகத்த சார்ந்தவர். ம். நான் ஒரு சமூகத்த சார்ந்தவர். ஒரு ரூ. 500 புழக்கத்துல இருக்கு. அந்த ரூ. 500 புழக்கத்துல நான் வந்து என்னுடைய ஜாதி பேர் அதுல எழுதி வச்சுட்டு தான் புழங்குவேன். மித்த ஜாதி நோட்ட வந்தா வாங்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா நீங்க? ம். எங்க போச்சு உங்க ஜாதி பாசம் அங்க? ம். ஜாதிய வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணே. அது உங்களுடைய அடையாளம்.
அதை வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து கேட்குறாங்க, காலேஜில் சேரும் போதே கேட்குறாங்கன்றது உங்க அடையாளம். அதை நீங்க வச்சுக்கோங்க, நாங்க எதுவும் சொல்ல. அதை வச்சு அரசியல் விவாதம், அதை தாண்டி இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் வரக்கூடாது. அப்பனா நான் ஒண்ணு சொல்றேன். இந்த மதம், மொழி, ஜாதி இது 3க்கும் ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு பகலா இருக்கு. காலையில விடியும், நைட் வந்து இருட்டிரும். காலையில விடியிறத இருட்டாவும், நைட்டு இருட்டுறத பகலாவும் மாத்துற ஒரு கடவுள், ஒரு மதம், ஒரு ஜாதிய காமிங்க. அதெல்லாம் செய்ய முடியுமா? இயற்கைக்கு புறம்பா அதான் செய்ய முடியுமா? இயற்கைன்றது மிகப்பெரிய வலிமையானது. இந்த புரிதலை தமிழ் சமூகம் உணர்ந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உணர்ந்திருக்காங்களான்றதுதான். ஆனா சில இவ்வளவு அமைப்புகள் பேசிட்டு இருக்கீங்க. சில பேரு இது எந்த அமைப்பு பேசுச்சுன்னு சொல்லுங்க உணர வைக்கிறதுக்கு. ம். இப்படி வெளிப்படையான ஒரு உணர்வை பேச வைக்கிறதுக்கு எந்த அமைப்பு பேசியிருக்கு? அதுதான் இங்க முக்கியம். அதாவது நான் சொல்றது பெரிய அமைப்புகள சொல்றேன். ம். சின்ன சின்ன அமைப்புகள் பத்தி நம்மளுக்கு தெரியல. நம்மளும் அரசியல் கத்துக்குட்டி தான். ம். இருந்தாலும் பழனி பாபான்ற மாபெரும் ஒப்பற்ற அரசியல்வாதியோட விதையோட கத்துக்குட்டி நாங்க. ம். அதுல நாங்க பெருமையா சொல்லுவோம் நாங்க அத பத்தி. ம். அதான் சொல்றேன்ல, இப்படி பேசி ஒரு அரசியல வந்து பொதுத்தளமாக்குங்கன்னு சொல்றதுக்கு எந்த அரசியல் பெரிய கட்சி பேசியிருக்கு? இப்ப தென் தமிழகத்துல தேவர் தேவேந்திரருடைய மோதல் குறித்து ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம பேசிட்டு இருக்கோம். ம். நீங்க தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சி வரைக்கும் இன்னைக்கு அந்த மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ம். திராவிட அரசியல் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக இங்கே வந்து கோலோச்சி அரசு அதிகாரத்தையும் கைப்பற்றி இருக்கிறது. ம். இந்த மக்களுக்கு தெளிவான புரிதலை உருவாக்கி இருக்கா அப்படின்றதுல அப்படி யோசிக்கும் போது கிட்டத்தட்ட இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா காரணம் வந்து நீங்க சொன்ன மாதிரி செந்தில் மலருக்கு அந்த புத்தகத்தை கொடுங்கன்னு சொல்றது ஒரே ஒரு பையன் தான் சொல்றான். ம். ம். ஆனா மீத 99 பேருடைய பேச்சுகளும் இமானுவேல் அவர்களுக்கு மணிமண்டபத்தை கட்டுவது எதற்காகன்ற கோர்ட்டுக்கு போனதும் இதெல்லாம் சாதிய முரணுக்கான எடுத்துக்காட்டா தான் பார்க்க வேண்டியது. நானு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். அதான் ஒரு பையன் தான் சொல்றான்னு சொல்றீங்க. ம். ஒரு இருட்டு அறையில ஒரு தீக்குச்சி போகும் வெளிச்சம் வர்றது. அது வருது. அத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. அரசியல வந்து நான் எல்லா பேரும் எப்படி பார்க்கணும்னா, இங்க நிரந்தரமா யாருமே இருக்க முடியாது. இது ஒரு டிராவல் பாத். ம். கொஞ்ச நேரம் தான் நம்ம டிராவல் பண்ண முடியும். ஐயா கலைஞரா இருந்தாலும் சரி, அம்மா ஜெயலலிதா அவங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே 20 to 25 இயர்ஸ் தான். ம். அதுக்கு முன்னாடி வந்து யாரா இருந்தாலும் அதிகாரத்துல வந்து நான் தான் சொல்றேன்ல, மனிதர்கள் நம்ம வந்து பிறக்கும் போதே சாவை நோக்கி தான் வர்றோம்னு தெரிஞ்சுதான் பிறக்கிறோம். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த சாதி, மொழி, வன்மம் இதெல்லாம்? அதத்தான் நான் சொல்றேன்ல. சரி, அதெல்லாம் நீங்க பெருசா வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு ரூபா நோட்டுல உங்க ஜாதிய மறந்துடுறீங்க. ஒரு கட்சிக்குள்ள போகும்போது உங்க ஜாதிய மறந்துடுறீங்க. ஒரு கடையில போய் வாங்கும்போது உங்க ஜாதிய மறந்துடுறீங்க. அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு திடீர்னு இந்த ஜாதிலாம் வருது? அப்ப திட்டமிட்டு யாரோ ஒருத்தர் செய்யறதுக்காக போறீங்க. உங்க தலைவர்கள்னு நீங்க நம்புற எல்லா பேருமே தப்புன்னா தப்புன்னு சொல்லி பழகுங்க. இன்னைக்கு நானே தப்புன்னா என்னுடைய கட்சியில இருக்கிற எல்லா பேருமே இல்லைண்ணே இது சரியா வராதுண்ணே, கொஞ்சம் இதுல மாத்திக்கங்கண்ணேன்னா நான் மாத்திக்கணும்ல. அதுதான் வந்து ஒரு அடிப்படை இயல்பான அரசியல்வாதியும் ஒரு ஸ்டார் ஆகிய அரசியல்வாதியும் பேசுற பேச்சுக்குள்ள வித்தியாசம். நான் சொல்றத கேளுன்பா, நான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு உங்க கூட வந்து நிக்கிறேன். இவ்வளவுதான் வந்து தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சி ஆரம்பிச்சதுக்கு உண்டான அர்த்தம். சரி, இப்ப நீங்க தமிழர் ஒற்றுமைக்கு வந்து சாதி பிரச்சனையே இல்லைன்ற முடிவுக்கு இல்லைண்ணே. தமிழர் ஒற்றுமைக்கு பெரும் பிரச்சனையா இருக்கிறதே சாதி தான். அதான் கேட்கிறேன். ஐயா தேவரா இருக்கட்டும், ஐயா இமானுவேல் சேகரனா இருக்கட்டும், இல்ல ஐயா காமராஜரா இருக்கட்டும், எல்லா பேருமே யாரு? எல்லா பேருமே தமிழர் தான். தமிழனுக்கு தான் வீரம் இருக்கும். இவர்கள் எல்லாருமே ஒரு அமைப்பு காங்கிரஸ்ல இருந்தவர்கள். ஆமா. ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாருமே 3 சாதி தலைவர்களாக இங்க இருக்கும். இந்த முரண் தான் எப்படி? காங்கிரஸ் பண்ண வேலை தான். வேற என்ன பண்ணிருக்காங்க? காங்கிரஸ் மட்டும் பண்ணுச்சா இல்ல காங்கிரஸ் மட்டும் பண்ணுச்சான்னு சொல்றதோட காங்கிரஸ் மட்டும் தான் பண்ணுச்சு. வேற யார் பண்ணா? கூட சேர்ந்து வேணா திமுகவும் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். திராவிட அரசியல் தான் உருவாக்கி இருக்கு அப்படின்றதுதான் எல்லா பெரும்பான்மையானுடைய இதே தான். ஆமா, சொல்லலாம். அவங்க வந்து இப்ப வந்து இதெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னு சொல்லலாம். அப்ப எதிர்கட்சியில இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை எதுக்கு மக்கள் இன்னும் இப்ப மக்கள் நினைச்சா இவங்க தான் நாடாளணும் ராஜா மாதிரி ஆள சொல்லிட்டு போயிடலாம்ல. அப்ப எதிர்கட்சியில உட்காந்துருக்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி தப்புகளை சுட்டி காமிங்க மக்கள்கிட்ட. அதையும் சுட்டி காமிக்காம போறீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், திருப்பி சொல்றேன்ல, இதெல்லாம் பேசுறதுக்கு எந்த கட்சியுமே இல்ல. இப்ப டங்ஸ்டன் பிரச்சனை, அரிட்டாப்பட்டி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் இந்த செந்தில் மலருடைய பேச்சு தென் மாவட்டத்துல ஒரு பதட்டத்தை உருவாக்குச்சு. அப்ப இந்த பதட்டத்தை உருவாக்குவது செந்தில் மலரை பேச வைத்தது திமுக அப்படின்ற ஒரு வாதம் இருக்கு. இல்ல திமுக அது நம்மளுக்கு கிளியரா தெரியாம சொல்ல முடியாது. பட் ஆனா செந்தில் மல்லர் அண்ணன் நீங்க பேசுறீங்க, அதற்கு காரணம் சொல்லும் போது எங்க ஐயாவை தொடர்ச்சி அவங்க விமர்சனம் பண்றாங்க, அந்த மாதிரிலாம் சொல்றீங்க. அந்த கூட்டத்துல கூட நிறைய கொலைகள் நடக்குது திருநெல்வேலியிலன்னு சொல்லி போய் பேசுறீங்க. நீங்க பேசுறீங்க, நீங்க எதுக்காக போயிருக்கீங்க? அந்த கொலைகளை நிப்பாட்டணும், இங்க அரசாங்கம் நிறைய வந்து உங்களுடைய ஈர்ப்பு எங்க மேல இருக்கணும் தான் இந்த போராட்டத்தை நாங்க பண்றோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கணும்.
சொல்லியிருக்கீங்க. அதுவும் சொல்லியிருக்கீங்க. அதை தாண்டி தேவையற்ற இந்த பேச்சு ஏன் வந்தது? எதையாச்சும் ஒண்ணு பேசி விட்டு வந்து என்ன சொல்றது? உங்க அண்ணன் சீமான் தான் வந்து பேசினாருன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. சீமான் பேச சொன்னாரு. அல்லது சீமான்ட்ட நான் சொல்லிட்டு வந்து தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரே பேச்சுல முடிச்சுட்டு போயிட்டாரு. உனக்கு என்னப்பா நீ பைத்தியன்ற மாரி முடிச்சுட்டு போயிட்டாரு அவரு. அவரு ஒரு அறிக்கைய போட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு. அவர் சொல்ற டயலாக் வச்சு அவர முடிச்சு விட்டு போயிட்டாரு. இது எதுக்கு தேவையில்லாத பேச்சு? அது வந்து ஒரு சரியில்லாத செயல் தானே. அது வந்து ஒருத்தர் வந்து நீங்க போய் ஒரு பொது வெளியில பார்க்கும்போது உங்களுடைய பிள்ளைகளே அது பார்த்தா கூட அது ஏற்புடையதா இருக்காது. இதற்கு வந்து சீமான் அண்ணன் வந்து எவ்வளவு தெளிவா பாருங்க. அண்ணன் பிஎம்டி இசக்கி ராஜா அண்ணனுக்கும், அண்ணன் சீமான் அண்ணனுக்கும் ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. ம். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா இசக்கி ராஜா அண்ணன்ட்ட இருந்து கடும் எதிர்ப்பு வருது இவருக்கு. எதிர்ப்பு வரும்போது இவர் என்ன பண்றாருன்னா, இமானுவேல் சேரனார் அவருக்கு போகும்போது தான் அவரு செந்தில் மலர் அண்ணன் போறாரு அவர் கூட. ம். அவர் பாருங்க செந்தில் மலர் அண்ணனை பத்தி டீட்டெயிலா சொல்லணும்னா, அண்ணன் செந்தில் மலர் அண்ணன் ஈரோடு இடைத்தேர்தல்ல சீமானனோட இணைஞ்சு பயணிக்கும்போது நான் அவரை பார்த்திருக்கேன், அவர்ட்ட பேசியிருக்கேன், அவர்ட்ட உரையாடியிருக்கேன். அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அவரு என்ன பிரச்சனைன்னு தெரியல. வெளியில போயி அவங்க அ நம்ம விக்னேஷ் அப்படின்னு ஒரு தம்பிக்காக அவங்க அம்மா உட்காந்து பிரஸ் மீட் கொடுக்கும்போது, அவர் சீமானண்ணனை எதிர்த்தே அவர் கூட உட்காந்து பிரஸ் மீட் குடுக்குறாரு. யாரு? செந்தில் மல்லர். செந்தில் மலர் அண்ணன். ம். அந்த காணொளி கூட இருக்கு ம், உங்களுக்கு. ம், ம். அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியல, ராமநாதபுரம் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பார்க்குறோம், ஐயா இம்மானுவேல் சேர்னாருக்கு அண்ணன் சீமானோட போயிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, உங்களை நம்பி ஒரு செட் ஆஃப் இளைஞர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல தலைவர காமிங்க. உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்புறம் ஏன் போய் அங்க நீங்க சேர்றீங்க? இப்ப நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது, இன்னைக்கு வந்து ஒரே பேச்சுல ஒரு அறிக்கை ஒண்ணு அண்ணன் குடுத்திருக்காரு. அ ஐயா முத்துராமலிங்க தேவர் அவரை பேசிய செந்தில் மலர் அவரை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரே பேசிட்டு, அப்படிலாம் இல்லைன்னு அண்ணன் சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ம். என்ன அது? ஏன் அதுல இமானுவேல் ஐயா படத்தையும் சேர்த்து வைக்க வேண்டியதானே? அவர மட்டும் இல்ல. கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவர பத்தியும் கொஞ்சம் 2, 3 கொச்சை வார்த்தைகள்ல பேசியிருக்காரு. ஆமாமா. ம். நாங்க எங்க அறிக்கையில கண்டனம் குடுத்தோம். 2 மாபெரும் தேசிய தலைவர்கள் இல்லை என்று கூறி, ஜாதிய அ சண்டைகளை உருவாக்குற மாரி பேசாதீங்க. அது கண்டனமா தெரிவிக்கிறோம்னு சொல்லி குடுத்திருந்தோம். ம். அதே மாரி தான் அண்ணன் இசக்கி ராஜா ஓர் மேல பேசுனதுக்கு அதுவுமே சொல்லியிருந்தோம். அண்ணே ம். இல்லண்ணே அப்படி நீங்க பேசக்கூடாதுண்ணே. இது சரியானது இல்லண்ணே. நம்ம எல்லாம் ஒத்துமையா அப்படி நெருங்கி வர்றோம். இதுல வந்து சூழ்ச்சியில இப்ப யார் சூழ்ச்சின்னு நெனைக்கிறீங்க? இப்ப இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அங்க அண்ணன் வந்து பல்லர்கள் தான் பாண்டியர்கள் அங்கிருந்து தான் இது வருது அப்படி. இப்ப பல்லர்கள் இசக்கி ராஜாட்ட இருந்து அங்க சரி, நான் இருந்து. என்ன சொன்னேன்? பல்லர்கள் தான் பாண்டியர்கள். ரைட் நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப அதே பக்கம் நிக்க வேண்டியதானே? இதான் மாத்தி மாத்தி பேசாதீங்கன்றேன். பல்லர்கள் தான் பாண்டியர்கள்னு சொல்லிட்டீங்க. அப்ப அதே ஸ்டாண்ட்லயே நில்லுங்க. ஒண்ணு அண்ணன் செந்தில் மல்லர் அண்ணனுக்காச்சும் விசுவாசமா இருங்க. அவர் உங்களுக்கு விசுவாசமா இருக்கட்டும். உங்கள பத்தி பேசுற மாரி பேசிட்டு அவர இங்க விட்டுட்டு, இப்ப இது எங்க போய் முடிஞ்சிருச்சு தெரியுமாண்ணே? ம். ஐயா இமானுவேல் சேரனாருக்கும், ஐயா தேவருக்கும் இடையே சண்டை அப்படி முடியுது. ம். அந்த முரணத்தான் அங்க கொண்டு வந்திருக்கு. இத வட்ட வட்ட ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு காங்கிரஸ் செய்யும். எங்க அண்ணன் பிரபாகரன விரட்டுச்சு. அதுக்கடுத்து காங்கிரஸ் வந்து எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் அவரை வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து கைது பண்ணி ஒரு சலசலப்பை உண்டு பண்ணாங்க. இப்படி திரிச்சு விடுறது தான் அரசியல்வாதியோட வேலை. அதை திரிக்காத ஒரு அரசியல் பயணத்துல இருக்கணும்னு எங்களுடைய வேலை. இப்ப இந்த 2 சமூகத்தையும் தேவர் சமூகத்தை ஒரு காலகட்டம் வரைக்கும் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிராக, தேவேந்திரர்களுக்கு எதிரான சமூகமாக சித்தரிச்சுக்கிட்டே கொண்டு வந்ததுல பெரும்பங்கு காங்கிரஸ்க்கு இருக்கு. இப்ப பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திரர்களை கையில் எடுத்துக்கிட்டு பட்டியல் வெளியேற்றம், உங்களுக்கு வந்து பேர் மாற்றம் அதெல்லாம் நாங்க செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டேஷன், அது அவங்களுடைய டார்கெட், அந்த டார்கெட்டோட வந்து வேலை செய்யறாங்க. தமிழகத்தில் தமிழர் நலன் குறித்து பேசுகிறவங்களை போன்ற அமைப்புகள் அது வேடிக்கை தான் பார்க்குறீங்க. 130 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் ஒரு பிரதமர் சொல்றாரு, நான் நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரன். அது உலகமே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த சமூகம் நேரடியாக ஏமாற்றப்படுது. தேவேந்திரர்கள் சமூகம் நேரடியாக ஒரு தேசிய கட்சியால் ஏமாற்றப்படுதுன்றதை இந்த 4 வருஷத்துல நம்ம பார்த்துட்டோம். இதை ஏமாத்துறது அவர் மட்டும் இல்லைண்ணே, நான் மறுபடியும் சொல்றேன் தானே, அவர் ஏமாத்துறாரு. சரி, அதை நேரடியா மக்களுக்கு வந்து தெரியல, புரியல. எடுத்து சொல்ற இடத்துல தானே நீங்க இருக்கீங்க, எதிர்கட்சிங்க. நீங்க பண்ண வேண்டிய வேலையெல்லாம் எங்கள்கிட்ட ஏன் பண்ணலன்னு கேட்டா நாங்க என்ன செய்யறது? அப்ப எங்களை ஓட்டு போட்டு அங்க உட்கார வைங்க, நாங்க பண்றோம்னு சொல்ல முடியும். ஆனா இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய வேலை, நாங்க பண்ண வேண்டிய வேலை இல்லை. இதெல்லாம் இருக்குன்னு நாங்க உங்கள்ட்ட முறையிடலாம். நீங்க தான் அதை செஞ்சு முடிக்கணும்.
அது செஞ்சு முடிக்கிறதுக்கு உண்டான சரியான ஆட்கள் அங்க இல்லைன்றதுனால தான் நாங்க சரியான ஆட்கள் உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு கட்சியா இது இருக்குமே தவிர, இங்க இருக்கிற வேலை பார்க்குற எல்லா பசங்களும் எங்களோட மறைவுக்கு பின்னாடி தான் எங்கள பத்தி நீங்க பேசுவீங்க. இல்ல நீங்க உங்களுடைய களப்பணியை நான் தொடர்ந்து கவனிச்சதுனால தான் இந்த நேர்காணலுக்கு நான் ஆமாமா. வந்திருக்கேன். ஆமாண்ணா. இப்ப நீங்க எப்படின்னா கடுமையாக வேலை செய்றீங்க. இன்னும் சொல்லப்போனா தேவர் தேவேந்திரர்கள் மோதல் போக்குகள் கொண்ட பல கிராமங்களுக்கு நீங்க தன்னிச்சையா போய் பேசுறீங்க. அதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். அதுக்காக தான் இந்த நேர்காணலே. ம். இந்த மக்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியது ஒண்ணு இருக்குல்ல. இந்த 2 பேரும் எதை ஜாதி ரீதியாக முரண் குறித்து அடிக்கும்போது, அதிகார அமைப்புல இருக்கக்கூடிய அதே கட்சிகள் அவங்கள எப்படி பயன்படுத்துதுங்க? இல்லண்ணே, அதிகார அமைப்புகள் இருக்கிற கூடியவங்க எப்படி அவங்கள பயன்படுத்திக்கிருவாங்கன்னா, ஆ இது இல்லைன்னா இங்க அரசியலே கிடையாது ம். தென் தமிழகத்துல. ம், ம், ஒரு சைடுல நம்ம அ விசிகாவும், பாமகவும் இல்லைன்னா ஒரு அரசியல் இல்ல. ம். இந்த பக்கம் தேவரும் ஃபார்வர்ட் பிளாக்கும் ம். தேவேந்திர குல வேளாளம்ல அரசியல் இல்ல. இவங்க அரசியல் கத்துக்கிட்டாங்க, ஒரு செயல்பாட்டுல இருக்காங்க, ஓகே. ஆனா இவங்க ஒற்றை தலைமை கீழ இன்னும் வரல. யாரு? ஐயா தேவரா இருக்கட்டும், ஐயா தேவேந்திர குல வேளாளர் இந்த 2 சமூகமே இன்னும் ஒற்றை தலைமையை ஏத்துக்கிறவே இல்ல. ஏத்துக்கல. இது என்ன கான்செப்ட்ன்னு சொல்றேன்னா, அன்னைக்கு ஐயா அன்புமணி ராமதாஸ வந்து நம்பி போனாங்க. ஐயா தொல் திருமாவளவன் அண்ணன நம்பி போனாங்க. அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அ அவங்க உண்மையிலேயே அவங்க அவங்க செய்த தப்புகள மட்டும் சுட்டி காமிக்கக்கூடாது. இன்னைக்கு அவங்க பக்குவம் அடைய வச்சுட்டாங்க. அரசியல் மக்கள் படுத்தப்பட்டாங்க. அரசியல் பக்குவம் அடைய வச்சுட்டாங்க. இங்க இருக்கிற அமைப்புகள் பக்குவம் அடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி, ஆ பொருளாதார ரீதியாவோ, இல்லாட்டி அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சட்ட சூழ்நிலை பிரச்சனைகளை இவங்க அரசியல் அவங்க வாதிகள் அவங்க கையில எடுத்துக்கொண்டு, அவங்க அதுக்குண்டான சூழ்ச்சிகள பின்னிக்கிட்டே போறாங்க. இத எப்படி விழிப்புணர்வு அடைய வைக்கணும்னா, ம் அ எப்படி சொல்றது? நம்ம தேவர் இருக்காங்க. ம். தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க. ஐயா தேவேந்திர குல வேளாளருக்கு மிகப்பெரிய ஒரு தலைவரா இருக்கிறது அப்பா பசுபதி பாண்டியன் அவர்களும், ஐயா தியாகி இமானுவேல் சேகர். அதாவது இந்த இடத்துல நான் வந்து ஒரு 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 கேள்வி இடைமறிக்கிறேன். இமானுவேல் சேரனார் அவர்கள் வந்து தேவேந்திரகுல வேளாளருடைய தலைவர் அப்படின்னு சொல்றதே வந்து தவறு. ஏன்னா அவர் ஒரு காங்கிரஸ்காரர், ம். விடுதலை போராட்ட வீரர். இல்லண்ணே, திருப்பி திருப்பி வந்து அதுக்குள்ள நம்ம போகக்கூடாதுண்ணே. ஆனா ஒருத்தர் அவரை தலைவரா சரி, இந்த மக்கள் ஏத்திருக்காங்கன்னு சொல்லுவோம். இல்லண்ணே. அவர் அந்த மக்களுக்கான தலைவரா இல்ல. அவர் வந்து காங்கிரஸ்காரர், விடுதலை போராட்டத்துல பங்கெடுத்தவர். அவர் சாதிய ரீதியாக நம்ம அவரை பார்க்க வேணாம்னு சொல்றது இந்த இடத்துல என்னுடைய கடமையா இருக்கு. கண்டிப்பா பார்க்க வேண்டாம். ஆனா ஒருத்தர் அவரை வந்து தலைவரா ஏத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த விமர்சனத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது. சரி. ஏன்னா நீங்க மூக்கையா தேவரும் ஐயா முத்துராமலிங்க தேவரும் இருந்திருந்தா இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு மணிமண்டபம் கட்டும்போது பெருமைப்பட்டிருப்பாரா, இல்லாட்டி அதை இடைமறைச்சிருப்பாரா? கண்டிப்பா பெருமைதான் பட்டிருப்பாங்க. அப்ப தப்பு யார் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கங்க. சில அமைப்புகள் பண்ற தப்பு தான் அது. பெரிய அமைப்புகள் பண்ற தப்பெல்லாம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. 100 அமைப்பு இருக்குன்னா 20 அமைப்பு தான் முரண்பட்டு இருக்கு. அது அரசியல் லாபத்துக்கு இருக்கு. ஒருத்தர்லாம் சொல்றாரு, நாங்க 50 கோடி ஒதுக்கி இருக்கோம், 10 கோடி. நாங்களாம் 50 கோடி எங்க வாழ்க்கையில பார்த்ததே இல்லைண்ணே. எப்படி சொல்றாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா 50 கோடி ஒதுக்கிட்டோம்னா 10 கோடி ஒதுக்கிட்டோம். இதே நீங்க அடுத்த கருத்துக்கு போக, ஓ இவ்வளவு பணம்லாம் இருக்கா மொதன்னு பாக்குற மாதிரி தான். ஆமா, கண்டிப்பா, நிச்சயமா. அதாச்சும் ஒரு மனிதனுடைய அசட் அப்படின்றது கூட நம்ம பார்த்திருக்கலாம். நாங்க ஒதுக்கிட்டோம்னு வச்சுக்கன்னா, என்ன ஒதுக்கிட்டீங்கன்னா என்ன சொல்லுவாரு? என்ன சொல்ல வர்றீங்க? அப்ப எங்க அண்ணன் பிரபாகரன் வந்து ஒரு நாடே வேணும்னு போராடினாரு. அவருக்கு மேல நீங்க ஒதுக்கிடுவீங்களா? அதெல்லாம் தப்பு இல்லைங்க. பேசக்கூடாதுங்க. முதல் முற்றிலும் தவறு. அதே இடத்துல உங்களை வந்து ஒரு சூப்பரா ஒரு தம்பி பேசுறான் பாருங்க. அண்ணனுக்கு போய் புத்தகத்தை கொடுங்கங்க. அவர் படிக்கட்டும். அப்புறமேல அவர் வந்து பேசட்டும். அது அது பல கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்களே கொடுக்குறாங்க. ஆமா. இல்ல செந்தில் மல்லர் அவர்களுடைய பேச்சை தேவேந்திர குல வேளாளர் சமூகமே அதை எதிர்க்கத்தான் செய்யுது. ஆமா. அவர் தவறாக பேசுறாரு, ஆமா, கரெக்ட். அவதூறாக பேசுறாருன்னு நிறைய பேர் பேசுறாங்க. இருக்குதுன்னு இருந்தாலும் எங்க அண்ணன் இல்ல. அவர் தமிழர் இல்ல. எங்க அண்ணன் தப்பு தானே பண்ணாரு. துரோகம் பண்ணல இல்ல. மித்தவங்க எங்களை தமிழர்களை முதுகுல குத்துன மாதிரி துரோகம் பண்ணல அவரு. தப்பு பண்ணியிருக்காரு. சரியாயிரும் தானே, அவ்வளவுதானே. நீங்க அதை சரிப்படுத்த வேண்டிய இடத்துல நீங்க சரி பண்ணுவோம்னே. அண்ணனை என்னைக்கு விட்டு கொடுக்க போறது இல்ல. ஒரு நாள் பாருங்க, ஒரே மேடையில எங்க அண்ணன் இசைக்கு ராஜாவே அண்ணன் செந்தில் மலரையும் உட்கார வைக்க போறோம். இல்ல அப்படி ஒரு சூழல் அப்படி தமிழர் ஒற்றுமைக்கு தேவைதானே. இல்ல அப்படி உட்கார வச்சா தான் வந்து இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு நாங்க பண்ற அரசியல் புரியும், நாங்க ஏன் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் புரியும். ஆனா பாருங்க, இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது அதெல்லாம் விட்டுருங்க. இவங்க எல்லாம் கடைசியா எதுக்கு வராங்க? அதிகாரத்தை கைப்பற்றணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். அண்ணே 2வது சொல்லாதீங்க. அதிகாரத்தை கைப்பற்றணும். கைப்பற்றணும். மக்களுக்கு நல்லது எத்தனை பேர் செஞ்சிருக்காங்க சொல்லுங்க.
உட்கார வச்சு. சார் இந்த காசுக்கு காசு வாங்கி ஓட்டு போடணும்ன்ற உளவியல் வந்துருச்சு மக்களுக்கு. இந்த அரசியலை அப்புறம் மக்கள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க? எப்படி இல்லண்ணே, பழைய காலத்துல இருக்கிற மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. ஓகே தான். அது ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. பல மக்கள் காசையும் வாங்கிட்டு, இன்னைக்கு அரசியல்வாதிக்கே நான் பெரிய அரசியல்வாதின்னு காமிச்சு வேற ஒருத்தனுக்குலாம் இல்ல குடுத்துறாங்க. அது ரொம்ப மைனாரிட்டி தான். ஆமா, மைனாரிட்டியா அதான் நான் சொல்றேன்லண்ணே. மைனாரிட்டியா இருந்தாலும் ஒரு தீக்குச்சியோட வெளிச்சம் போதுன்னே ஒரு இருட்ட மறைக்கிறதுக்கு. இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாரி சும்மா அப்படி அசால்ட்டாலாம் அரசியல் பண்ணிட்டு போயிட முடியாதுண்ணே. ம். எப்படி நீங்க போயிருவீங்களாக்கா? ம். அசால்ட்டா அரசியல் இப்ப இன்னொரு விஷயம் தமிழர் நம்ம ஏன்னா உங்கள்கிட்ட தமிழர்கள் குறித்து தான் பேசணும். நான் தமிழர் இந்திய விடுதலை போராட்டத்துல முதலில் குரல் கொடுத்தவர்கள் தமிழ் மக்கள். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சண்டையிட்டவர்கள் தமிழர்கள். திப்பு சுல்தானுடைய போராக இருக்கட்டும், மருதுபாண்டியருடைய போராக இருக்கட்டும், இதெல்லாம் தேசிய வரலாற்று ஆய்வுக் கழகம் ஏத்து ஒரு விவாதத்துக்கு கூட அதை ஏத்துக்கிறது இல்லை. இது பற்றிலாம் தமிழ் தேசிய அமைப்புகள் பேசுறதே இல்லையே, ஏன்? அதான் இவங்களுக்கு உண்மையை மறைக்கணும், பொய்யை பெருசா கொண்டு வரணும். இப்ப எப்படி தெரியுமா அவங்க நம்ம மக்களை இது ஓட்டரசியல் இதெல்லாம் தாண்டி நம்ம இயல்பான வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அதிலே மக்களை எப்படி தெரியுமா அரசியல்ல இருந்து விடுபட்டு வச்சிருக்காங்க. ஒரு நல்ல வீட்டுல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்கள ஒரு டிவி டப்பாக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க. கொஞ்சம் நல்லா காலேஜ் படிக்கிற பயல்களை ரசிகரா அடைச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு மீறி நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஜாதி மோதலுக்குள்ள கொண்டு போவாங்க, மொழி சண்டைக்குள்ள கொண்டு போவாங்க, எல்லா சண்டைக்குள்ளையும் கொண்டு இது போவாங்க. தமிழ்நாட்டுல தமிழர் நிலப்பரப்புக்குள்ள மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது. ஆமாண்ணா. அதுக்கு என்ன காரணம்? காரணம் என்னன்னு, சரியானவர் நம்மளை ஆளல. நான் தமிழர் ஆளலையா திராவிடர் இல்ல நான் நீங்க அந்த மாதிரி சரியானவர் ஆளல. நம்ம அதுதான் சொல்லுவோம். திராவிடர் கூட ஆளட்டும், ஆனா அதை நல்லவங்க ஆளட்டும். நம்ம தமிழர்களுக்கு என்னைக்குமே ஒரு பெருமை இருக்கு, யார் வந்தாலும் வாழ வைப்போம். அது மாதிரி எங்களை மட்டும் கொஞ்சம் வாழ விடுங்கன்னு தான் சொல்றேன் ஆள்றவங்க. இப்ப தமிழ்நாட்டுல திரும்பவும் ஒரு சினிமா கலைஞர் நேரடியாக ஒரு களத்துல வரக்கூடிய சூழல் வந்துருச்சு. நீங்க இப்ப சொன்னதுனால கேட்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சரியானவர்கள் எங்களை ஆளவில்லை, அதனாலதான் இவ்வளவு சீரழிவு. இப்ப நேரடியா நடிகர் விஜய் அவர்கள் 52 வயதுன்னு நினைக்கிறேன், அரசியலுக்குள்ள வந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய தமிழ் தேசத்துக்குள்ள சினிமாவை மட்டும் மூலதனமாக கொண்டு ஒருத்தர் அரசியலுக்குள்ள வர்றார். தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்த நீங்க விஜயுடைய வருகையை எப்படி பார்க்கலாம், எப்படி பாக்குறீங்க? அண்ணன் வருகை எப்படி இருக்குன்னா, ஒரு மாநாடு போட்டிருக்காரு, அதுல அவருடைய கொள்கைகளை சொல்லியிருக்காரு, சில கொள்கைகள் சொல்லியிருக்காரு, சில முரண்கள் சொல்லியிருக்காரு, யார் அவருக்கு எதிரி, யார் அவர் பயணிக்க போறாரு, யார் கூட சேர போறாருன்னு பண்ணியிருக்காரு. அப்புறம் இரண்டாவதா அவருடைய அரசியல் கட்சி பயணத்துல அவங்களுடைய தொண்டர்கள் நிறைய இடத்துல உதவுறாங்க. அதை நம்ம பாராட்டணும். அதான் உதவுறத பாராட்டணும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவுறாங்க. அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே சமயத்துல அண்மையில அண்ணன் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய புத்தக வெளியீட்டு விழாக்கு அண்ணன் போனதை கவனிச்சேன் நான். போனாரு, புத்தகம் வெளியிட்டாரு, ஒரு மேடை அரசியல் நடந்துச்சு. அங்க மேடை அரசியல் தான் நடந்துச்சு, புத்தக வெளியீடு நடக்கல. அதான உண்மை. எப்படி சொல்றீங்க? உடனே விஜய் குற்றம் சொல்றதுதான் இதை. அப்ப எப்படி நான் சொல்றேன், நீங்க அண்ணன் பாபா சாஹிப் அண்ணன் அம்பேத்கர் அவர்களை நீங்க போய் அங்க புத்தகத்தை வெளியிட போறீங்க, அண்ணனுடைய அருமை பெருமையை பேசுங்க, ஐயாவுடைய பிறப்பிறப்பை பத்தி பேசுங்க, அவர் என்னென்ன கான்ஸ்டியூஷன் லாஸ் கொண்டு வந்தாரு, அதை எப்படி அணுகுனாரு, அவர் எங்க போனாரு, அவர் எங்க வந்தாருன்றது பேசுங்க. அவருடைய சூழலையும் கூட பேசலாம், இந்திய சூழல்ல அவர் எப்படி வளர்ந்து வந்தார் அந்த இடத்துக்கு. இதை தாண்டி அவர்களை தாங்கி பிடிக்கிற அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை பேசுங்க, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை பத்தி பேசுங்க. இதையெல்லாம் பேசிட்டு அந்த மேடை முடிந்திருந்தால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க எங்க அப்பாவோட அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா நடக்கல. அண்ணன் விசிகா திமுக பக்கம் போறாரா, தாவேகா பக்கம் போறாரா விமர்சனம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பல நியூஸ் சேனல் அதுதானே போடுறாங்க. இல்லாட்டி அம்பேத்கர் அவர்களுடைய புத்தகத்தை பத்தி பேசுறாங்களா? இதுக்கு என்ன காரணம்? இதுதானே எங்க அப்பா பழனி பாபா சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, ஏன் நடிகர்கள், ஏன் பெருங்கொண்ட பிரபலங்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு. ஏன்னா வந்தா அந்த போட்டிருக்க மேடை யாருக்குன்றத பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாம தனக்குன்னு அதை பயன்படுத்திடுவாங்க. அண்ணன் தொல் திருமாவளவன் அண்ணனை நான் இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஒரு அரசியல் புரிதலோட உள்ள ஒரு ஆளா பாக்குறேன். இப்ப அதான் எங்க அப்பா பழனி பாபா சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி ஒரு பெருங்கொண்ட சினிமால இருந்து வர பிரபலங்கள் யாரும் அரசியலை தொட வேணாம்ன்ற காரணம் என்னன்னா,
இப்ப அங்க வந்து அம்பேத்கர் அவர்களுடைய புகழை பேசுவதை தாண்டி நான் முன்னாடியே சொன்னது போல, அது வந்து அண்ணன் தொல் திருமாவளவன் அண்ணன் வந்து யார் கூட போய் சேருவாருன்ற சர்ச்சை தான் உருவாச்சே தவிர, இங்க இருக்கிற மக்களுக்கு அம்பேத்கர் அவர்களுடைய சட்டதிட்டங்கள், அவர் என்னென்னலாம் கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு நாள்ல இந்த சட்டத்தை எழுதினாரு, அவர் அந்த சட்டத்தை கொண்டு போய் நிறைவேற்றும்போது எவ்வளவு தடங்கலை ஃபேஸ் பண்ணாரு, அவர் எப்ப பிறந்தாரு, அவர் எப்ப இறந்தாரு, அவர் ஏன் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை ஃபார்ம் பண்ணிட்டு அதுல ரொம்ப முக்கியமான அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்காரு. 20 வருஷத்துக்கு ஒரு தடவை இதெல்லாம் நீங்க மாத்திரணும் 20 வருஷம் கழிச்சுன்னா. அதை பத்திலாம் அண்ணன் பேசியிருந்தாருன்னா, இப்ப விஜய் அண்ணன் இதெல்லாம் பத்தி பேசியிருக்காருன்னா, அது ஒரு பெரிய வாய்ஸ் அவுட். அப்ப பல மக்கள் வந்து இன்னைக்கு போய் தேடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, அரவிந்த் சாமி அவர்கள் கூட நடுவுல வந்து இந்த சைக்காலஜி ஆஃப் மனி ஒரு புத்தகத்துக்கு வந்து ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. அது இவ்வளவு பெரிய ஒரு பிரதிபலிப்பு கொண்டு வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் ஊடகங்கள்ல. அது மாதிரி அண்ணன் வந்து ஒரு வார்த்தை விட்டுருக்கலாம். நீங்க வந்து என் மேல் உண்மையிலே மரியாதை இருக்குன்னா, நீங்க இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். படிச்சுட்டு அடுத்த வரப்போற மேடைகள்ல இந்த புத்தகத்தை படித்தவங்களுக்கு பேசுவதற்குண்டான மேடைகள் போட்டு தரப்படும் சொல்லி அப்படிதான் அரசியல் படுத்துறமே தவிர, அங்க வந்துட்டு 26ல வந்து கூட்டணி முறியடிக்கப்படும். அது உங்களுக்குன்னு ஒரு சின்ன மேடை போட்டு நீங்க பேசுங்க, பெரிய மேடை போட்டு பேசுங்க. அது அதோட கருத்தியல் மேடை இல்லைன்றது என்னுடைய இதுன்னு இல்லை. எங்க அத்தா பழனி பாபா இன்னைக்கு இருந்திருந்தா இதுதான் சொல்லியிருப்பாரு. அதான் நானும் சொல்றேன். இப்ப தமிழ் தேசியம், தமிழர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேசிய கட்சிகள் தமிழர்களை ஓட்டுக்காக அவர்களை பயன்படுத்துகிற சூழல் உருவாகிக்கிட்டே இருக்கு. காங்கிரஸ் வந்து ஒரு கட்டத்தில் முக்குலத்துறை பயன்படுத்துறது போல பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திர மக்களை பயன்படுத்து. இப்ப இந்த பட்டியல் வெளியேற்றம்ன்ற ஒரு ஒற்றை கோரிக்கைக்காக இந்த சமூகம் இந்த கடந்த 4 ஆண்டுகளாக ஓட்டு அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்டது. இப்ப பாரதிய ஜனதா கட்சி அவர்களை முழுவதுமாக கைவிடப்பட்டு விட்டார்கள்னு சொல்றோம். இந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்து இந்த சமூக மக்களிடையே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அது சம்பந்தமாக அங்கே பேசுறதுக்கு இப்போ யாருமே இல்லை. டாக்டர் கிருஷ்ணசாமியோ ஜான் பாண்டியன் அவர்களோ பெருசாக பேசுறது இல்லை. ஆனால் இதை ஒரு பெரிய அஜெண்டாவாக கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி, RSS ஊழியர்களை வைத்து பேசினாங்க. தமிழ் சமூகத்தில் தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் கேட்குறாங்கல்ல, இது எப்படி உங்க பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இதை பற்றி பேசுவதற்கு யாரும் இல்லைன்றதே நான் மறுக்கிறேன். நான் ஒவ்வொரு மேடையிலும் இதை தான் பேசுறேன். உங்களுக்கு ஆவணங்கள் வேணும்னா நான் தரேன். நீங்க பேசுறீங்க, அதனாலதான் நான் உங்கள்கிட்ட அதை கேட்கிறேன். அதனால வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சின்றது ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கிறதுனால அவங்க பேசுறது தெரியுது. நாங்க செய்யற செயல் தெரியாமல் இருக்கலாம். ஆனா அதையுமே கூட நாங்க வந்து எங்களின் கட்சியுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு நாங்களும் வெளியில தெரியிற மாதிரி இனி சில விஷயங்கள் பேசணும்ன்றத இதன் மூலியமா நான் எடுத்துக்கிறேன். பட்டியல் வெளியேற்றம்ன்றதை தாண்டி ஏமாற்று வெளியேற்றம்னு அதை சொல்லணும். எப்படி சாத்தியமாகும்? சாத்தியமாகாத ஒண்ணு அந்த மக்கள்கிட்ட சாத்தியப்படுத்த சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்துல இருந்து இவங்க இதை ஈஸியா சாத்தியப்படுத்திடலாம். ஏன் சாத்தியப்படுத்திடலாம்னா, அந்த மக்களே எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? டே போடா, உனக்கு எது எனக்கு வேணாம்டா, என்னைய வந்து உன்னைய மாதிரி பாடுறா, உன் காசு உன் சலுகை வேணாம்னு சொல்றான்னா, அது எவ்வளவு பெரிய குணம் இருந்தா தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு எவ்வளவு பெரிய அளவுக்கு சாத்தியப்படும், அதை எப்படி சாத்தியப்படும்ன்றதை தாண்டி கான்ஸ்டிடியூஷன் எழுதுனது கடவுள் இல்லை, கான்ஸ்டிடியூஷன் எழுதுனது மனிதர் தான். நம்ம அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர் தான் எழுதுறாங்க. நீங்க மக்களுக்காக தான் நீங்க இருக்கீங்க. அவங்களுக்கு அதுதான் விருப்பம்னு தெரிஞ்சுட்டா மெஜாரிட்டி ஆஃப் த மக்களுக்கு அதை செயல்படுத்தி கொடுங்க. இதை வச்சு ஒரு அரசியல் பண்றது, 5 வருஷம் வரைக்கும் அப்படியே இழுத்துக்கிறது, கடைசியில போய் ஒரு திட்டத்தை போடுறது, அதை வச்சு ஓட்ட வாங்குறது, இப்படியே எங்க மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறது. இது நம்ம பேசும்போது இந்தியா லெவல் பாலிடிக்ஸ் வரைக்கும் போகுது. எனக்கு வந்து இந்தியா லெவல் பாலிடிக்ஸ்ல ரொம்ப பிடிச்ச கட்சினா பகுஜன் சமாஜ் பார்ட்டி தான். எப்படின்னா அவங்களுடைய சில கோட்பாடுகள் என்னென்ன இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கல. இப்ப இருக்கிறதுல ஒரு பெண்ணா ஒரு கட்சியை நடத்துறதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தைரியம் உண்மையில ஆச்சரியம். அதோட அவங்க செய்யற அந்த வழிமுறைகளும் வந்து நான் விசாரிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நீ வா, நம்ம எவ்வளோ என்னன்றதை நம்ம கட்சிக்குள்ளே யார் யார் இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிடுவோம். அவங்களுக்கு ஏற்ற இட ஒதுக்கீடை பிரிச்சுக்கிட்டு இங்கேருந்தே நம்ம வேலை பார்ப்போம். அப்புறம் நம்ம மக்கள்கிட்ட போய் வேலை பார்ப்போம்னு சொல்கிறாங்க. அதனால 4 கட்சிகளை தாண்டி 2 தேசிய கட்சிகளை தாண்டி பகுஜன் சமாஜ் பார்ட்டி இஸ் ஓகே. அது வந்து இப்போ இருக்கிறவங்க ஸ்டாண்ட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்தது சரியா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்காக உடனே நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா இல்லை. நம்ம அன்னையிலேருந்து திருப்பி சொல்கிறோம், நான் பழனி பாபாவின் விதை. திமுக சரின்னா சரின்போம், திமுக தப்பு பண்ணா தப்புன்போம், பாரதிய ஜனதா சரின்னா சரின்போம், தப்புனா தப்புன்போம். அதுக்காக மட்டும்தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சோமே தவிர நாங்கள் ஓட்டரசியல் நோக்கி வரல.
மக்களுக்குள்ள உள்ள ஒவ்வொரு தெருக்குள்ள இருக்கிற தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற கோச் வேலையை பார்க்க வந்திருக்கோம். எங்க கூட இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல்ல நிக்கவே மாட்டோம். அது எங்களோட அஜெண்டாவும் கிடையாது. எங்களுக்கு ஓட்டு அரசியல் வேணாம். எங்களுக்கு மாசத்துல ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 2 நாள் 2 மாசம் 3 மாசம் ரெஸ்ட் கிடைக்கும் இந்த அரசியல்ல இருந்து. அரசியல் பயணம்ன்றது ஒரு லீவு எப்ப கிடைக்கும்னா அதுதான் எலெக்ஷன். அந்த எலெக்ஷன் அப்ப நாங்க வேலை பார்க்க போறதில்ல. நல்ல கேடர் யாருன்னு சொல்லுவோம். கேடருக்கு ஓட்டு போடுங்க. பழைய சின்னம் சின்னத்தை தூக்கி போடுங்க. கேடரோட எண்ணத்துக்கு ஓட்டு போடுங்க. அந்த எண்ணத்துக்கு நீங்க ஓட்டு போட ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து உங்களுக்கு உண்டான ஒரு வெல் ஃபர்னிஷ்டு சொசைட்டி உருவாயிடும். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு இறுதியா ஒரு கேள்வி. அதாவது சாதிக்கான அரசியல் நடத்துபவர் இயக்கங்கள் சில தியாகிகளின் உருவப்படங்களை பயன்படுத்துது. முத்துராமலிங்க தேவரை சாதி அமைப்புகள் பயன்படுத்துது. இமானுவேல் சேகரனார் அவர்களை சாதி அமைப்புகள் பயன்படுத்து. வஉசியை. ஆனா இவர்கள்லாம் யாரும் சாதிக்காக இங்க வேலை செய்யல. அவர்களுடைய அரசியலும் அவர்களுடைய நோக்கமும் வேறாக இருந்தது. ஒடுக்கப்பட்டோரின் அரசியலை பெறுவதற்காகவும் எளியவர்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காகவும் தான் அவங்க பேசினாங்க. நீங்க நேரடியாக தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகிறீங்க. இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு எதிராக அந்த தியாகிகளுடைய உருவப்படத்தை நீங்க எப்போது தட்டி பறிக்க போறீங்க? அப்படி இல்லைன்னா நம்ம தட்டி பறிக்க வேண்டாம். இவங்க அவங்க படத்தை சேர்த்துக்கங்க, அவங்க படத்தை சேர்த்துக்கங்க. அதான் ஒற்றுமை. நாங்க யார்கிட்டையும் இருந்து எடுத்துக்கிற வரல. எடுத்துக்கிறதுக்கு நிறைய அரசியல் தலைவங்க இருக்காங்க. அவங்க சுய லாபத்துக்கு எடுத்துக்கிடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 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 ஜாதி அவங்க வந்து ஒரு தலைவரை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மற்றொரு ஜாதிக்காரவங்களுடைய தலைவரையும் சேர்த்து போட்டுக்கங்க. அவ்வளவுதானே. அதாச்சும் நீங்க சண்டையை பத்தி மட்டும் பேசாதீங்க. அப்படி பேசணும்னா சேர சோழ பாண்டியர்கள் கூட சண்டை போட்டிருப்பாங்க. ஆமா ஆமா. அவங்க எல்லா பேருமே தமிழர்கள் தான். அதுக்காக இப்ப நடந்த ஒரு சண்டை ஓகே, அது வந்து மறக்க முடியாத ஒரு சண்டை தான். பெரிய ஒரு தப்பான விஷயம்தான். அது நடந்துருச்சுன்னு பேசுறீங்களே. இதே மாதிரி ஐயா கலைஞர் பண்ண தப்பையோ, அம்மையார் ஜெயலலிதா பண்ண தப்பையோ, இல்லாட்டி மூத்த தலைவர்கள் அரசியல் பயன்பாட்டுக்கு பண்ண தப்ப திருப்பி பேசுறீங்களா? ஏன் நம்ம பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் ஐயா தியாகி இமானுவேல் சேகரனாருக்கும் நடந்த தப்பை மட்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்க? அது தப்போ சரியோ அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். நம்ம பல தலைவர்கள் வந்து விமர்சிச்சு பேசி போதுமுடா அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. இப்ப சொல்லுவாங்கல்ல, ஜப்பான் வந்து துரிதமா அமெரிக்காவோட சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. ஒரு குண்டு போட்டாங்க ஹிரோஷிமா நாகசாக்கின்னு. அதுக்கடுத்து ஒரு புல் பூண்டு கூட முளைக்காதுன்னு தெரிஞ்சதும் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. இனிமேல் பொருளாதார ரீதியா தான்ப்பா இவங்களை வந்து அமெரிக்காவை நம்ம தொட முடியும்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இன்னைக்கு ஜப்பான் ப்ராடக்ட்ஸும் சைனா ப்ராடக்ட்ஸும் நுழையாத இடம் இல்லைன்னு போன மாதிரி நீங்க உங்க ரொம்ப பிராடா உங்க மைண்டை வச்சுக்கிட்டு அதுக்குண்டான அரசியல் வளர்ச்சி நோக்கம், அரசியல் புரிதல் இதுக்குள்ளதான் நீங்க போகணும். இப்ப தென் மாவட்டங்கள்ல தேவேந்திர இளைஞர்கள் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுகிற அறிவுரைன்னு கூட சொல்லுவோம். ஏன்னா இளைஞர்களுக்கு அறிவுரை இல்லைன்னா என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய கருத்து, உங்களுடைய நலன் அப்படி சொல்றேன் நான். ஒரு நாள் தேவேந்திர குல வேளாளர் 2 பேரும் கை கோர்த்து நின்று பாருங்க. இன்னைக்கு பிரபலமா அரசியல்ல பேசப்படுறது வந்து அண்ணன் விஜயோட வருகை தான். அவர் வந்து ஒரு 12 லட்சத்துல இருந்து 20 லட்சம் பேரை கூட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வருகை இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இங்க தேவேந்திர குல வேளாளர்கள் 1.5 கோடியும் தேவர்கள் அதை விட 2 கோடிக்கு மேல இருக்கு. இல்ல இப்ப எல்லா சமூகமே 2.5 கோடி 3 கோடி சொல்றாங்க. ஒரு 20 கோடி 25 கோடி வருது தமிழ்நாடு. நீங்களாம் யார்? நீங்க உங்களுக்குள்ள தலைவரை தேடுங்க, திரையில தேடாதீங்க. தலைவர்ன்றது உங்களை முதல்ல வழி நடத்த தெரியணும். தன்னை தலைவர்னு சொல்லிக்கிறவர் என்னைக்குமே வழி நடத்த மாட்டாங்க. அதை முதல்ல டீப்பா புரிஞ்சுக்கணும். இது அண்ணன் விஜய்க்காக சொல்லலை, நான் தலைவரா இருக்கிறது தான் சொல்றேன். இப்ப பாருங்க, தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் அனைவருமே கீழே வந்து நம்ம மக்கள் அனைவருமே வந்து ஒற்றை தலைமை கீழே வரணும்னு விருப்பப்படுறாங்க. இதை நிப்பாட்டுவது, இதுக்கு பல தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தலைவர்கள்லாம் ரொம்ப பெரிய சிறப்பான ஒரு வேலையை முன்னெடுத்திருக்க. தம்பி நீ போ, நான் கூட எப்பயுமே நிற்பேன்னு சொன்னார். தேவேந்திர குல வேளாளர் மக்களும் ஒற்றை தலைமை கீழையும் தேவர் மக்களும் ஒற்றை தலைமை கீழையும் வந்து இந்த 2 மக்களும் அரசியல்ல தன் ஆட்களை தேர்ந்தெடுத்து அன்னைக்கு சிம்பல் வாங்கி நின்று, இந்த பழைய சின்னங்கள் கட்சி சிம்பல்ல நிக்காம அவங்கவுங்க சிம்பல்ல நின்று 2 பேரும் கையை பிடிச்சி தூக்கி விட்டா மட்டும்தான்
ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நடத்தின அரசியல் இங்க லைவ்ல வரும். ம். ஐயா தியாகி இமானுவேல் சேர்னார் அவருடைய ஆசை சரியாகும். இது 2மே சரியாகாதனால தான் இன்னும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இது 2ம் சரியாகணும்னா நீங்க 2 பேரும் முதல் ஒற்றை தலைமைக்குள்ள வரணும். அப்ப நீங்க இதுக்கு என்னண்ணே செய்யறது? ஒற்றை தலைமைக்குள்ள வர்றது நாங்க என்ன செய்யறது? நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டா, நாங்க வந்து உங்கள்ட்ட இருக்கிற நாங்க பயணிக்கும்போதே, நாங்க எங்களுடைய ஊடக வெளிச்சம் மூலியமா கருத்துக்களை பகிர்ந்துட்டு போகும்போதே, எது சரி, தப்புன்னு உங்களுக்கே புரிஞ்சிரும். நாங்க வந்து ஒருத்தர் சரி, தப்புன்னு சொல்றதுக்கு நாங்க ஆள் இல்ல. நாங்க பயணத்துல இருக்கும்போது, எங்க அத்தா பழனி பாபாவுடைய கொள்கையை பின்பற்றும்போது, மாபெரும் தலைவனுடைய புனித போராளியோட கொள்கையை பின்பற்றி போகும்போது தெரிஞ்சிரும். சரி இவங்க சரியானவங்க, அவங்க தப்பானவங்க, இவங்க பின்னாடி தான் போணும், அவங்க பின்னாடி போகக்கூடாது. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிரும். அந்த புரிதல் வர்றதுக்கு இன்னும் நாட்கள் ஆகும். ஆ அரசியல் படுத்தப்படணும் இளைஞர்கள்ன்றீங்க கண்டிப்பா. தெளிவாக. கண்டிப்பா படுத்திதான் ஆகணும். சினிமாவை பார்த்து தலைவனை தேர்ந்தெடுக்க கூடாது என்பதுதான் தாரிக் அவர்களுடைய குரலாக இருக்கு. அப்படி நான் எடுத்துக்கலாமா? அது மட்டும் தானே குரல். ம். வேற குரல்லாம் இல்ல. இதோட இது முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் நம்புறேன். அண்ணன் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. ரைட் ஓகே. இதோட இது நிக்கட்டும்னு நினைக்கிறேன். உண்மையிலே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கலைஞர் உங்களுக்கு திரையுலகத்துல வேண்டும்னா, ஐயா சிவாஜி அவர்கள பாருங்க. அவர் கூட ஒரு காலகட்டத்துல வந்து அரசியலுக்குள்ள வந்தார். வந்தார். ஆனா இதையும் தாண்டி ஒரு கலைஞர் அவரை ரசிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம ஐயா எம்கேடி பாகவதர் அவரை பாருங்க. ம். அவர் தான் ஒரிஜினல். ஒரு நல்ல கலைஞர், நல்ல ஆப்டான மனுஷன். ஒன்லி ஃபார் சினி இண்டஸ்ட்ரிக்காக தன் உலகத்தை கொடுத்தவர். அப்படி ஒரு கலைஞரை கலைஞரா பாருங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு கலைஞர் வந்து திருப்பி அரசியலுக்கு வர்றீங்க. சரி வாங்க. நீங்க வரும்போது நம்ம வரவேற்கத்தக்கதா யாரு வேணாலும் கேட்டா என்ன சொல்லுவாங்க? இந்த ஜனநாயக நாட்டுல யாரு வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். ஜனநாயக நாட்டுல யாரு வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அதே மாரி என்னைய மாரி ஒரு சாமானிய மக்கள் கட்சி ஆரம்பிச்சா இங்க இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னன்றதை கவனிக்கணும். அதான முக்கியம். அதனுடைய உங்களுடைய பதிலும் அதுவாகத்தானே இருக்கு இப்ப. ஆனா கீழ ஒரு நாளைக்கு ரூ. 100க்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு தான் ஒரு 2 இட்லி சாப்பிடாம பெத்த தாத்த வீட்டுல கொண்டு போய் இந்த 2 இட்லியை கொடுத்தா நம்ம பிள்ளைங்க 2 இட்லி சேர்த்து சாப்பிடணும்ன்றவரு இந்த சமுதாயத்துல தலைவரா வரணும் நான் விரும்புறேன். நல்ல வார்த்தை அது. ஆனா அதை விட்டுட்டு மக்கள் நலன்ல அக்கறை கொண்ட ஒரு மனிதன் தலைமை பொறுப்பேற்கணும் அப்படின்றீங்க. அதான் உண்மை. அதாச்சும் கஷ்டத்தோட விளிம்ப தொட்டிருப்பாங்க சில பேர். நம்ம கூட அதை தொட்டிருக்க மாட்டோம். நம்மளையும் தாண்டி விளிம்ப தொட்டிருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு தலைவர் ஆறதுக்கு தகுதி இல்லையா? அவங்கதான் தலைவர் ஆகலாம். நாங்க வந்து தலைவர்களை உருவாக்குற வேலையை தான் பார்க்குறோமே தவிர, என்னை தலைவன் சொல்ல நாங்க கூப்பிடவே இல்லை யாரையும். தமிழர்களின் உரிமைக்காகவும் தமிழர் நலன் குறித்தும் ஒடுக்கப்பட்டவர்களின் அரசியல் நலனுக்காக முன்னெடுக்கவும் உங்களுடைய தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சி தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கு. அதற்கான களப்பணிகளை நீங்கள் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு நேரம் என்னோடு உரையாடியதற்கு, உங்கள் நேரத்தை எனக்கு ஒதுக்கி கொடுத்ததற்கு எங்கள் எல்லோ லோட்டஸ் டிவியின் சார்பாக உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு அடுத்தடுத்த விஷயங்களிலே அடுத்தடுத்த காலங்களில் உங்கள்கிட்ட நான் நிறைய பேசுவேன். கண்டிப்பாக சந்திப்போம். மிக்க நன்றி தோழர். ரொம்ப நன்றி.